பிப்ரவரி 3 சாயங்காலத்திலிருந்து பிப்ரவரி 4 அதிகாலை வரைக்கும் உக்ரைனோட நேரப்படி மொத்தம் 105 ட்ரோன்கள ரஷ்யா ஏவியிருக்காங்க. இதுல 17 ட்ரோன்கள் 14 பகுதிகள்ல வந்து தாக்குதலை ஏற்படுத்தி இருக்குது. இதுல 5 பகுதிகள்ல உதிரி பாகங்கள் உதிரி போய் விழுந்து சேதங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற உக்ரைன் தரப்பு சொல்றாங்க. ஸோ இந்த 105 ட்ரோன்ல ஹெவியா அட்டாக் நடந்திருக்கக்கூடிய பகுதி ஒடெசா. ஸோ ஒடெசால கம்பைன்டு ஸ்ட்ரைக் நடந்திருக்கு. மிசைல்கள், ட்ரோன்கள்னு சொல்லி கம்பைன்டா வந்து அட்டாக் பண்ணியிருக்கு. ஸோ இதுல ஜிரான் ட்ரோன்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒடெசாவுல கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேல ஹெவியான அட்டாக் நரகம் போல் இருந்தது ஒடெசா பகுதி அப்படிங்கிறது போல செய்திகள். அட் த சேம் டைம் உக்ரைன் வந்து பார்த்தீங்கன்னா, பெல்கிராட்ல வந்து சீரியஸ் ஆஃப் ஸ்ட்ரைக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. பெல்கிராடோட பகுதிகள ஹிமார்ஸ் மிசைல்கள்லாம் யூஸ் பண்ணி லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ரஷ்யா அத தடுத்திருக்கிறாங்க. இந்த ஹிமார்ஸ் மிசைல்கள் வந்து பார்த்தீங்கன்னா, லான்ச் பண்ணக்கூடிய அந்த லான்ச்சர்ஸையும் ரஷ்ய தரப்பு தான் டவுன் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு கூட செய்திகள் வருது. இதுக்கான வீடியோ பதிவுகள் வந்துகிட்டு இருக்கு. அது அந்த பகுதிகள் தான் அப்படின்னு உறுதி செய்யப்பட்டுச்சுன்னா, அத போல பார்க்க ஆரம்பிக்கலாம். ஆனா, இந்த பெல்கிராட் பகுதியில தாக்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் எக்ஸஸா அட்டாக் பெருசா பண்ணல இந்த கர்ஸ்க் பகுதியெல்லாம் அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புலருந்து இந்த சுமி ரீஜியன்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஹெவியா வந்து லான்ச் சைட்ஸ்லாம் ரெடி பண்ணிக்கிறாங்க. கம்பைனான ஸ்ட்ரைக், லாங் ரேஞ்ச் ஸ்ட்ரைக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைன் ட்ரை பண்ணியிருந்துருக்காங்க. ஸோ அந்த லான்ச் பேட வந்து பார்த்தீங்கன்னா, கொண்டு வந்து அசெம்பிள் பண்ணி ரெடி பண்ணும்போது, ரஷ்யா அத கண்டுபிடிச்சு அது மேல பயங்கரமான அட்டாக் பண்ணிக்கிறாங்க. ஆல்ரெடி இந்த ஹிமார்ஸ் மிசைல் லான்ச் பண்ணதுக்கே 9 முனிசிபாலிட்டீஸ்ல கரண்ட் இல்லாம அவதிப்பட்டிருக்காங்க ரஷ்ய மக்கள். ரஷ்யாவோட பெல்கிராட் பகுதியிலும் அட்டாக் நடக்குது. ரஷ்யாவும் பெல்கிராட் பகுதியிலிருந்து சில பகுதிகள்ல சிவிலியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பத்திரமான பகுதிகளுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க ஆல்ரெடி. பட் இருந்தாலும் ஹிமார்ஸ் மிசைலை யூஸ் பண்ணி ரொம்ப ஃப்ரண்ட்ல வந்து நின்னு அட்டாக் பண்றதுனால, ஹெவியான சேதங்கள் ரஷ்யாக்குள்ளயும் ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. ஸோ ரஷ்யாவும் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த கம்பைன்டு ஸ்ட்ரைக் எல்லாத்தையும் தடுக்கிறதுக்கு, இந்த லாங் ரேஞ்சோட லான்ச் பேட்ஸ் எல்லாத்தையும் வந்து அட்டாக் பண்றாங்க. இது உக்ரைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இழப்புகள். சில நேரங்கள்ல சக்சஸ் ஆயிருது. பட் பல நேரங்கள்ல இது போல இழப்புகள் ஏற்பட்டுருது. ஏன் அப்டின்னா, ரொம்ப ஃப்ரண்ட்ல கொண்டு வந்து இது போல லான்ச் சைட்ட வச்சு, அதுக்கப்புறம் லான்ச் பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ இது ஈஸியா ரஷ்யா இப்போ ரிகானிசன்ட் ட்ரோன்கள் மூலியமா, சேட்டலைட்ஸ் மூலியமா அத மானிட்டர் பண்ணிட்டே இருக்கிறதுனால, பனி இருக்கிறதுனால ஈஸியா தெரிஞ்சிருது. ஏன்னா ட்ராக் வந்து பார்த்தீங்கன்னா விசிபிளா இருக்கும். இந்த காரணங்கள்னால பெருசா எதுவும் சேதங்கள் செஞ்சிட முடிய மாட்டேங்குது அப்படிங்கிற செய்திகள் வந்துட்டு இருக்கு. இப்போ அடுத்த மிக முக்கியமான விஷயம் உக்ரைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மார்க் ரூத்தே அவர்களோட விசிட். எந்த மாரியான தாக்குதல் நடந்திருக்கு? அதோட இழப்புகள் என்ன? தெர்மல் பவர் பிளான்ட்லாம் எப்படி கருக்கி நாசமாக்கி வச்சிருக்கிறாங்க பாருங்க தலைவரே! அப்படிங்கிறதுனால உக்ரைனோட எனர்ஜி மினிஸ்டர் கூட்டிட்டு போய் எல்லாம் சுத்தி காட்ட. அப்புறம் இறந்து போன வீரர்களுக்கெல்லாம் மரியாதை செலுத்தி முடிச்சுட்டு மீடியாக்கள் முன்னாடி ஜெலன்ஸ்கி அவர்களும், ரூத்தே அவர்களும் வந்து நின்னு அதுக்கு ரூத்தி அவர்கள் பல விஷயங்கள் பேசினாங்க. இதுல மெயினான விஷயங்கள்னா, நான் எல்லாத்தையும் பார்த்தேங்க. மெட்டீரியல்லாம் இருக்குது. எல்லாத்துக்கெல்லாம் என்னால வந்து பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. நீங்க பிரஸ்ல எல்லாத்தையும் கேட்கறது, காட்டுறதுக்கெல்லாம் வந்து என்னால பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஆனா, ஒரு விஷயத்த நான் உறுதியா சொல்லுவேன். இந்த பாரிஸ்ல வந்து 3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு மீட்டிங் நடந்தது இல்லையா? அந்த மீட்டிங்ல உக்ரைனுக்கு செக்யூரிட்டி கேரண்டி பத்தி நாங்க ஸ்பெஷலா பேசுனோம். ஸோ அப்படி பேசினதுல 3 லெவலா வந்து பார்த்தீங்கன்னா, கேரண்டி குடுக்கலாம் அப்படிங்கிறத யோசிச்சிருக்கோம். லெவல்ல உக்ரைனோட ஆர்ம்டு ஃபோர்ஸ் தான் அவங்கள பாதுகாத்துக்கணும். 2வது லெவல்ல பிரான்ஸ், யுகே வந்து அதையும் தாண்டி ரஷ்யா இன்னொரு தடவ அட்டாக் பண்றாங்க. இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் ஒரு அட்டாக் பண்றாங்கன்னா, முதல்ல உக்ரைன் தான் தற்காத்துக்கணும். ஒருவேள அது முடியல அப்படிங்கும்போது, யுகேவும், பிரான்ஸும் அவங்க படைகள கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்கனைஸ் பண்ணி உள்ள கொண்டு வந்து நிறுத்துவாங்க. அதுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க். இப்போ 3வது எலிமெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கலாம் நின்னு முடியாம இருக்கிற சமயத்துல, அப்பவும் ரஷ்யா கேட்கலன்னா, அமெரிக்கா உள்ள இன்வால்வ்மென்ட்டு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு கூட சொல்றாங்க. ஆக்சுவலா இத டெக்னிக்கலா வந்து பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டி கேரண்டி அப்படிங்கிறது போல சொல்லிட்டு இத செய்யாம இருக்கிறதுக்கான வேலைகள் அப்படியே நைஸா அப்படியே நழுவிடலாம் அப்படிங்கிறத போல செய்யறதுக்கான வேலைகளா இது அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஏன்னா, ஃபர்ஸ்ட்டு உக்ரைன் தான் முன்னாடி நின்னு பார்த்துக்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க இல்லையா? அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைன் தனியா தான் இருப்பாங்க. அத மானிட்டர் பண்றதுக்கோ, இல்ல முன்னாடி பிரிலிமினரியா வந்து தடுக்கிறதுக்கோ, இல்ல அந்த இடத்துல பார்டர் பாதுகாப்புக்காகவோ, இல்ல மானிட்டரிங் மிஷனுக்காகவோ எந்த ஒரு நேட்டோ படையோ யாருமே வரப்போறது அல்ல. இப்ப எப்படி ரஷ்யா உள்ள வந்துட்டாங்கன்னு சொல்ட்டு, பிரான்ஸ், யுகே இவங்கலாம் சேர்ந்து திரும்பி ஆளுங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, மெர்சனரின்னு அனுப்பி ஆயுதங்கள்லாம் உள்ள குடுக்குறாங்களோ, அதே போல வேலைகள் தான் திருப்பி நடக்க போதே தவிர, இந்த ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறது இப்ப இருக்கிற மாரியான ஒரு ஃப்ரேம் ஒர்க் தான் இருக்குதே தவிர, எந்த ஒரு செக்யூரிட்டி கேரண்டியோ எதுவுமே பண்ற மாரிலாம் இல்ல. இதுல ஒரு பாயிண்ட்ட கிளாரிஃபை பண்ணிட்டாங்கன்னா, ஆன் ரஷ்யன் டெர்ம்ஸ் இது முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறத ஒத்துக்கலாம்.
அதாவது நேட்டோவோட ஆயுதங்கள், நேட்டோவோட ராணுவம் இது எல்லாமே வந்து உள்ள இருக்குமா? உக்ரைனுக்குள்ள இருக்குமா? இல்ல அட்டாக் பண்ணதுக்கு அப்புறம் தான் வருமா? அப்படிங்கிறது மட்டும் இதுல இருந்துருச்சுன்னா, இந்த பிரச்சனை முடிஞ்சுச்சு. இதுதான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். இதுல இன்னும் நெறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். பட் ஆனா இதுல கிளாரிட்டியான விஷயம் அப்படிங்கிறது இந்த 3 லேயர் தான் அப்படிங்கிறது போல ரூத்தி அவர்கள் சொல்லிக்கிறார். இதுல ரூத்தி அவர்கள் நெறைய விஷயம் பேசினாரு. அதுல இம்பார்ட்டன்டான பாயிண்ட் இதுதான். இப்ப அடுத்து ஜெலன்ஸ்கி அவர்கள்ட்ட வந்துட்டோம் அப்படின்னா, ஜெலன்ஸ்கி அவர்கள் ரூத்தி அவர்கள பார்த்து கேட்கிறாரு. அதாவது ஒரு இம்பார்ட்டன்டான விஷயங்கள் என்ன தெரியுங்களா? யூரோப்பியன்ஸும், அமெரிக்கன்ஸும் ரஷ்யாவுக்கு எகெயின்ஸ்டா அட்டாக் பண்றாங்க அப்படின்னா, நீங்க என்ன செய்வீங்க? என்ன செய்ய ரெடியா இருக்கீங்க? அப்படிங்கிறது தாங்க இதுல இருக்கக்கூடிய செக்யூரிட்டி கேரண்டியோட எசன்ஸே. நீங்க ஆயுதங்கள் மட்டும் தருவீங்களா? இல்ல எப்படி அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா? இம்பார்ட்டன்ட் பாயிண்டே அதுதான். அமெரிக்கன்ஸ் என்ன செய்ய போறீங்க? யூரோப்பியன்ஸ் என்ன செய்ய போறீங்க? அத தெளிவா சொல்லுங்க. வருவோம், உதவி பண்ணுவோன்றதெல்லாம் ஓகே தான். என்ன செய்வீங்கன்றது கிளாரிட்டியா குடுங்க. 10 மணி நேரத்துல இதெல்லாம் செய்வோம். படைகள் அனுப்புவோம். 2வது 10 மணி நேரத்துல இப்படி பண்ணுவோம். இந்த மாரி டிஃபென்ஸ் செய்யணும். இப்படி உருவாக்குவோம். இந்த மாரி ஆயுதங்கள், படை வீரர்கள் வருவாங்கன்னு கிளாரிட்டியா குடுங்க அப்படிங்கிற ஜெலன்ஸ்கி அவர்கள் கேட்கிறாரு. அந்த கிளாரிட்டிய தான் இப்போ வரைக்கும் யூரோப்பியன் யூனியன் குடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது அதுல இருக்கக்கூடிய விஷயம். அது கீழ விழுந்துட்டாங்க. மிசைல மண்ண விட்டாம போயிடணும் இல்லையா? அதுக்கான வேலைகள் பார்க்குறாங்களா? அப்படின்ற விஷயங்கள் இருக்கு. இதுல ஆ ரஷ்யா கிட்ட போய் திருப்பி திருப்பி கேட்குறாங்க. ஏன்னா செக்யூரிட்டி கேரண்டின்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. நீங்க என்னங்க எதுவுமே சொல்ல மாட்றீங்க அப்படின்னு கூட சொல்லும்போது, கோயாலிஷன் ஆஃப் வில்லிங் தானா முன் வந்து உதவும் கூட்டம். யுகே, பிரான்ஸ், ஜெர்மனி தலைமையில. இதெல்லாம் உக்ரைனுக்குள்ள யாராவது வந்து நின்னீங்கன்னா, நாங்க ஒத்துக்கவே மாட்டோம். நாங்க ஒத்துக்கிறதுக்கு ரெடியா இல்ல. அது போல ஒரு எண்ணமும் இருக்கக்கூடாது. அதெல்லாம் அக்செப்டன்ஸே கிடையாதுங்க அப்படிங்கிறது போல, மரியா ஜரக்கா அவர்கள் தெளிவா வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு போயிருக்காங்க. அவங்களும் நெறைய விஷயம் பேசினாங்க. மெயினான விஷயம் இது. செக்யூரிட்டி கேரண்டி நாங்க ஒத்துக்கவே இல்ல. ஒத்துக்கவும் மாட்டோம் அப்படிங்கிற அவங்க தரப்புல இருந்து இருக்காங்க. ஈரோப்பும் வந்து பார்த்தா தொடர்ந்து எஸ்கலேஷன் அப்படிங்கிறத செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த செக்யூரிட்டி கேரண்டி இது மாரி பேச்சு இந்த பேச்சுவார்த்தையை சீர்குலைக்கிறது மட்டும் இல்லாம, ஆ ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனையில ஒரு எஸ்கலேஷன் அவங்க தரப்புல ரஷ்யா அழுத்தங்கள் குடுக்குறாங்களாமா அப்படிங்கிறதோட செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. பால்டிக் சீல வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்டோனியா திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கண்டெய்னர் ஷிப் ரஷ்யாவுக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கார்கோ ஷிப்ப வந்து பார்த்தீங்கன்னா, புடிச்சுட்டு போயிட்டாங்க. அதுவும் இந்த பஹாமஸ் ஃபிளாக் ஏத்திட்டு வந்து வந்துகிட்டு இருந்திருக்கு. அத ஏன் வந்து அவங்க இடைமறிச்சு பண்றாங்க அப்படின்னா, சஸ்பெக்ட் அவன். கொள்ளையடிச்சுட்டு வந்துட்டாங்க போல தெரியுது. ஏதோ ஸ்மக்கிள் பண்ணிட்டு வராங்க போல ஈக்வடார்லருந்து. ஸோ, அதனால என்ன ஏதுங்கிறத பார்த்து விசாரிச்சோம். எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. இது ரஷ்யாவுக்கான வெசலோ, இல்ல ஷாடோ ஃப்ளீட்ல இருக்கிற வெசலோ, இல்ல EU சாங்ஷன் போட்ட வெசலோ இல்ல தான். சந்தேகத்தின் அடிப்படையில புடிச்சுக்கிறோம்ப்பா. அப்படிங்கிற வந்து பண்ண எஸ்தோனியா தரப்புலருந்து வந்து பண்ண சொல்லிக்கிறாங்க. ஸோ, எஸ்கலேஷன் அப்படிங்கிறது வந்து பண்ண இந்த மாரியான நாடுகள் இந்த சைட்ல வந்து பண்ண செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இதுல நம்ம ஒரு விஷயம் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனை, செக்யூரிட்டி கேரண்டி, இப்ப என்ன பேசுறாங்க? என்ன மாரிலாம் பேசலாம்? அப்படிங்கும் போல ஏகப்பட்ட சந்தேகங்கள். அது மட்டும் இல்லாம நம்ம சேனலோட மெம்பரா இருக்கக்கூடிய ராஜா அவர்கள் ரொம்பவும் நன்றி. உங்களோட சப்போர்ட் அது கூடவே நம்ம இன்னும் ஒரு 2 மெம்பர்ஸ் இருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றிகள். அவங்களோட அன்புக்கும், ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இப்ப என்னன்னா அவர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. ஏன் இன்னும் ரஷ்யா அந்த டொனெட்ஸ்க், லுஹான்ஸ்க் பகுதிய எடுக்க மாட்றாங்க? அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதாவது இது நம்ம பல தடவ சொல்லியிருக்கோம். பட் இருந்தாலும் கிளாரிட்டியா சொல்லணும் அப்டின்னா, இப்போ நம்ம ராணுவத்த பயன்படுத்தி போய் அந்த பகுதிகள பிடிச்சுட்டோம் அப்டின்னா, அது என்னைக்கா இருந்தாலும் டிஸ்பியூட்டட் டெரிட்டரி தான். இப்போ உதாரணத்துக்கு பாகிஸ்தான் ராணுவத்த பயன்படுத்தி நம்மளோட ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல சில பகுதிகள பிடிச்சு வச்சிருக்காங்க. சைனா நம்மளோட பகுதிகள வந்து பிடிச்சு வச்சிருக்காங்க. நம்ம அத ஒத்துக்கிறதுக்கு இல்ல. இப்ப வரைக்கும் அது நம்மளோட பகுதிகள் தான். என்னைக்கா இருந்தாலும் நம்ம கண்டிப்பா அத மீட்டெடுப்போம் அப்டிங்கிறது போல ஒரு உறுதியோட நம்ம இருந்துகிட்டு தான் இருக்கோம். இப்ப அதே போல தான் உக்ரைனும் வந்து பார்த்தீங்கன்னா, என்னைக்கா இருந்தாலும் நம்ம அந்த டொனெட்ஸ்க், லுஹான்ஸ்க் பகுதிய மீட்டெடுப்போம் அப்டிங்கிறது போல அவங்க தரப்புல இருந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த பிரச்சனைகள் முடியுமா அப்டின்னு கேட்டீங்கன்னா, அது முடியறதுக்கு வாய்ப்பே இல்ல. அது டிஸ்பியூட்டட் டெரிட்டரின்னு மார்க் பண்ணுவாங்களே தவிர, அத ரஷ்யாவோடது அப்டிங்கிறது சில நாடுகள் சொல்லலாம். ஆனா உக்ரைன பொறுத்தவரைக்கும் எப்பவுமே அது அவங்களால கிளைம் பண்ண முடியும் அந்த பகுதிகள். ரஷ்யா ராணுவ ரீதியா அத பிடிச்சுட்டாங்கன்னா. இதுல என்னன்னா, உக்ரைனும் சரி, ரஷ்யாவும் சரி, அங்க இருக்கக்கூடிய மக்கள் ஸ்லாவின மக்கள். அங்க இருக்கலாம் ஒரே இன மக்கள். சோ இவங்களுக்குள்ள எப்ப பாரு பஞ்சாயத்து இருந்துகிட்டே இருக்குன்னா, அது ரஷ்யாவுக்கு மிக பெரும் சிக்கல். ஏன்னா, அது வந்து ஓப்பன் டோர் காரிடோர். யார் வேணாலும் உள்ள வந்து, எப்ப வேணாலும், எங்க வேணாலும் போய், யார் வேணாலும் எட்டி பார்த்துட்டு போகக்கூடிய ஒரு பகுதிகள் அது. ஏன்னா, வரலாறுல இந்த இடத்துல இருக்கக்கூடிய போர நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, பிரான்ஸ்ல இருந்து மாஸ்கோவுக்கு போ முடியும். மாஸ்கோல இருந்து பிரான்சுக்கு போ முடியும். இது போல விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும்.
இந்த மங்கோலியாவோட போர் இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, அது வந்து ஓப்பன் கேட்வே. ஸோ அங்க ஒரு ராஜ்யமா அடிச்சு, 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 அடிச்சு அவங்க போலாம். ஸோ ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ஓப்பன் கிரவுண்டா இருக்கிறனால இது போல விஷயங்கள் செய்ய முடியும். இங்க பேரியரா இருக்கிறது அந்த டின்ப்ரோபெட்ரோவ்ஸ்க் ரிவர். இந்த பார்டர் தாண்டி நீ வராத, நான் வராதேங்கிற போல ஒப்பந்தம் பண்ணா, போலாந்து காலத்திலருந்து போலாந்து எம்பையர் காலத்திலருந்து பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அக்கப்போர் தான் இந்த பிரச்சனை. இது இப்போ நேத்திக்கு வந்த பிரச்சனையே கிடையாது. பல நூற்றாண்டுகள் இந்த ரஷ்யா, கீவு, போலாந்து இதெல்லாம் உருவாகக்கூடிய காலத்திலிருந்தே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம். அந்த ராஜாங்கத்திலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கக்கூடிய ஒரு 8000 800வது வருஷத்திலிருந்து இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள் தான் இது எல்லாமே. ஸோ, இந்த அந்த இடங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, பாதுகாப்பா வச்சுக்க முடியாது. என்னைக்கா இருந்தாலும் யார் வேணாலும் ஒரு இடத்துல வந்து அடிச்சிடலாம். ஸோ, இப்ப ரஷ்யாவ பொறுத்தவரைக்கும் அங்க அதிகப்படியான ரஷ்ய மக்கள், ரஷ்ய மொழி பேசக்கூடிய ரஷ்யர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகப்படியா அந்த டொனெட்ஸ்க், லுகான்ஸ்க்ல இருக்காங்க. முதல்ல அவங்களோட ரெஸ்பான்ஸ் என்னவா இருந்ததுன்னா, அங்க இருக்கிறவங்க மேல டார்ச்சர் பண்ணாதீங்க, தாக்குதல் பண்ணாதீங்க, இது போல விஷயங்கள் இருந்துச்சு. பேச்சுவார்த்தை மூலியமா மின்ஸ்க் அக்ரீமெண்ட் போட்டாங்க. அது ஃபெயிலியர் ஆயிட்டே இருக்கு. இப்ப ரஷ்யா என்ன பண்றாங்க, உள்ள வந்து அந்த பகுதிகள்ல சில பகுதிகள எடுத்துட்டு இப்ப சண்டையா நின்னுட்டு இருக்கு. இப்போ ஒன்ஸ் பேச்சுவார்த்தையில ரஷ்யா அத கேட்கறாங்க அப்படிங்கும்போது, உக்ரைன் அத விட்டு குடுத்துட்டு போயிட்டாங்கன்னா, அதாவது பிடிக்காத பகுதிகள உக்ரைனே அத விட்டு குடுத்துட்டு பின்வாங்கி போயிட்டாங்கன்னா, அத கிளைம் பண்ண முடியாது. அதாவது உக்ரைன் தான் அத விட்டு குடுத்துட்டு போயிருக்காங்க. என்னைக்கா இருந்தாலும் வரலாறுல அதான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். அத எங்களால டிஃபெண்ட் பண்ண முடியல. அது உங்களுது தான். சரி, ஓகே அப்படிங்கிறது போல தோத்துட்டு அந்த பகுதிய அவங்க விட்டு குடுத்துட்டு போயிட்டாங்க. அத இதுக்கப்புறம் அவங்களால கிளைம் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் அதுல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ ரஷ்யா என்ன நினைக்கிறாங்கன்னா, மிலிட்டரி ரீதியா அத பிடிக்காம, உக்ரைன் கிட்ட இருந்து அவங்க கையாலேயே நம்ம அத வாங்கிக்கணும் அப்படிங்கிறவங்க நினைக்கிறாங்க. இதுதான் அதுல இருக்கக்கூடிய விஷயம். ஆனா, இது போல ஜாப்ரோசிஷியாக்கும், கெர்சனுக்கும் கேட்கறாங்களான்னு கேட்டீங்கன்னா, இல்ல. அது டிஸ்பியூட்டட் டெரிட்டரி தான். அது எப்ப வேணாலும் ரஷ்யா, உக்ரைன்ல பேலன்ஸ் இருக்க ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஜாப்ரோசிஷியா, கெர்சன் பகுதி இல்லாத, உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதிகள் இருக்கும் இல்லையா? பேலன்ஸ். அது எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறது போல கிளைம் பண்ணி, என்னைக்கு வேணாலும் பிரச்சனை இருக்கலாம். அது டிஸ்பியூட்டட் டெரிட்டரி தான். உக்ரைன் என்ன பண்ணுவாங்க? ரஷ்யா இல்லீகலா ஜாப்ரோசிஷியா பகுதிகளும், கெர்சன் பகுதியும் பிடிச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் கிளைம் பண்ண முடியும். ஸோ இது இதுல இருக்கக்கூடிய இன்னொரு பாயிண்ட். இப்போ டொனெட்ஸ்க், லுகான்ஸ்க செக்யூர் பண்ணிட்டு அது அவங்க பகுதிகள்னு ரஷ்யாவும் ஒத்துக்கிட்டு, உக்ரைனும் ஒத்துக்கிட்டாங்கன்னா, அத அவங்க கிளைம் பண்ண மாட்டாங்க. அந்த பகுதி சேஃப் ஆயிரும். ஏன் இந்த பகுதிகள் டிஸ்பியூட்டடா அவங்க விட்டுட்டு இதுக்கப்புறம் முன்னேற மாட்றாங்க? ஓரளவுக்கு பிடிச்சுட்டாங்க. பிடிச்சுட்டு அங்கேயே நிக்கிறதுக்கான காரணம் ரொம்ப ஸ்லோவா ஆமா போல முன்னேறிட்டு இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்டின்னா, அந்த பகுதிகள் டிஸ்பியூட்டாவே இருக்கட்டும் அப்படிங்கிறத ரஷ்ய தரப்புல நினைக்கிறாங்க. அது நம்ம ஓரளவுக்கு பிடிச்சு வச்சுட்டோம். அது டிஸ்பியூட்டாவே இருந்துக்கட்டும் அப்படிங்கலாம் அவங்க நினைக்கிறாங்க. அதுக்கான காரணங்கள் என்னன்னா, ஒரு நாட்டுல டிஸ்பியூட்டட் டெரிட்டரி இருக்குது அப்படின்னா, அந்த நாட்ட எந்த ஒரு மிலிட்டரி அலையன்ஸ்லயும் சேர்த்திக்க மாட்டாங்க. முதல்ல யூரோப்பியன் யூனியன்லயும் சேர்த்திக்க மாட்டாங்க. அந்த டிஸ்பியூட்டட் டெரிட்டரி அப்படிங்கிறது செட்டில் ஆகணும். இதுதான் டெரிட்டோரியல் டிஸ்பியூட்ஸ். ஸோ இந்த டிஸ்பியூட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அதத்தான் பேசி தீர்க்கிறதுக்காக எல்லா தரப்புலயும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ரஷ்யா அவங்க வின்னிங் சைடுல இருக்கறனால, நாங்க சொல்றது தான் டெர்ம், இதுதான் டெர்ம். இப்படித்தான் அப்படிங்கிறது போல அவங்க தரப்புல இருக்கிறாங்க அப்படிங்கிறது போல சில அனலிஸ்ட்டோட கருத்துக்கள். இது என்னோட தனிப்பட்ட கருத்துக்களும் கூட. ஸோ எதிர்காலத்துல நேட்டோல உக்ரைன சேர்த்திக்க முடியுமா? டிஸ்பியூட்டட் டெரிட்டரி இருக்கு. உக்ரைன் அத வரையறுக்கணும். இல்ல அப்டின்னா, அவங்களே வாலண்டியரா முன் வந்து அந்த பகுதிகள்லாம் உங்களுதான்னு திருப்பியும் ரஷ்யாக்கு விட்டு குடுக்கணும். ஆனா ரஷ்யா என்ன கேட்பாங்க? பேலன்ஸ் இருக்க பகுதி எங்களுது தான்ப்பா அப்டின்னு போல கேட்பாங்க. அப்ப அதையும் விட்டு குடுத்துட்டு பின்வாங்கி போற மாரியான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு, அதுக்கப்புறமா பார்டர வந்து பார்த்தீங்கன்னா, ரெடி பண்ணிட்டு நாட்டோட இணையணும். இது மால்டோவால வந்து பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்னிஸ்ட்ரியா அப்டின்னு ஒரு சின்ன பகுதி இருக்கு. இப்ப அந்த பகுதி இப்போ வரைக்கும் டிஸ்பியூட்டட் தான். ரஷ்யாவோட சின்ன ட்ரூப்ஸ் அங்க இருக்கிறாங்க. ஆனா யாரும் கை வைக்கிறதுக்கு இப்போ வரைக்கும் ரெடியா இல்ல. ஏன்னா அந்த அளவுக்கு பயம். இப்போ அது டிஸ்பியூட்டட் டெரிட்டரியா இருக்கனால தான், ரொமேனியானாலயும் மால்டோவா கூட சேர முடியல. மால்டோவாவும் நாட்டோவோட சேர முடியல. ஈயூவோடையும் சேர முடியல. ஸோ இது போல டிஸ்பியூட்டட் டெரிட்டரிஸ் இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் என்னைக்குமே ஒரு அலையன்ஸா சேர்த்திக்க மாட்டாங்க. அது ரஷ்யாக்கான கேரண்டி. ஸோ ரஷ்யா என்ன யோசிக்கிறாங்க, இந்த பிரச்சனை இப்ப ஆரம்பிச்சிருச்சு. இது இப்போட முடிச்சிரணும். இதுக்கப்புறம் என்னைக்குமே இது ஒரு த்ரெட்டா இருந்துறக்கூடாது. சேஃப்டி பண்ணிக்கணும் நம்மளுக்கு. அப்படிங்கலாம் அவங்க சைட்ல இருந்து யோசிக்கிறாங்க. ஸோ அதான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். அதனால தான் இந்த டொனெட்ஸ்க், லுகான்ஸ்க் பகுதிய கேட்கறாங்க உக்ரைன் கிட்ட இருந்து. முழுசா பிடிக்காம, குடு எங்களுக்கு அப்படிங்கிற போல கேட்கறாங்க. உக்ரைன் குடுத்துட்டாங்கன்னா, அது ரஷ்யாவோட தான் மாறிடும். ஆனா டிஸ்பியூட்டட் டெரிட்டரி ஜாப்ரோசிஷியா கெர்சன்ங்கிறது இருந்துட்டே தான் இருக்கும். ஸோ இதுதான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். இதனால தான் இப்போ வரைக்கும் இது இழுத்துக்கிட்டே இருக்கு. ஆன் ரஷ்யன் டெர்ம்ஸ்ல போட்டாங்கன்னா, எப்பவுமே உக்ரைன் தோத்துட்டாங்கன்னு தான் அர்த்தம். யூரோப்பியன் யூனியன் தோத்துட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த டெர்ம்ஸ்ல இது முடியுதுன்னா, ரஷ்யா ஆட்டோமேட்டிக்கா வின் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். அவங்க எதனால யோசிக்கிறாங்களோ,
அவங்க யோசிக்கக்கூடிய விஷயங்கள அவங்க ஜெயிச்சுட்டாங்க அப்படிங்கிறது போல நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் இதுல இருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிற போல நான் நினைக்கிறேன். இது என்னோட தனிப்பட்ட கருத்து தான். இந்த பதில பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு அக்செப்டடா இருக்கா? இல்லையா? அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல ஸோ ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவ நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மள ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்ப இருக்கும்னு நம்பிக்கிறேன். இந்த பதிவ நான் முடிச்சுக்கிறேன். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவு உங்கள சந்திக்கிறேன். அதுவரைக்கும் ஸ்டே சேஃப். பை பாய்.